عليكم ورحمة الله وبركاته. اللهم ألهمنا مراشد أمورنا وأهدنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. الحمد لله عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى عدد ما تحبه وترضى. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد ومحكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال: قال النبي صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها. صدق النبي صلى الله عليه وسلم. நிறைய வாழ்வழித்து நெருளத்தை காப்பதற்கே மறையளித்த மன்னவனுக்கு மாபெரும் புகழனைத்தும். யாரை படைக்கிறோம் என்று சொன்னால் இவ்வுலகத்தையும் இவ்வுலகத்தில் உள்ளவர்களையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அத்தகைய எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், உலகத்தில் உண்டான முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் அனைவர்கள் மீதும், நம்முடைய மகளாவாசகரின் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் இறைவனின் சாமியும் சமாதானம் என்றும் என்று நிலவட்டுமாக, அருளட்டுமாக, தொழிலுமாக. ஆமீன். மதிய வேளையிலே ஜும்மாவுடைய நாளையிலே அல்லாஹ்வுடைய பள்ளியிலே நாம் எல்லாம் இன்று ஒன்று கூடியதை போன்று நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் அகில உலக இஸ்லாமியர்களும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ரசூல்மார்களோடு, நபிமார்களோடு, சஹாபாக்களோடு, இறைநேசர்களோடு, நாதாக்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்களோடு இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். ஈசரி வருடம் 6/12/2024 வருடத்தின் ஹிஜ்ரி 1446 வருடத்தின் 6வது மாதமான ஜமாதுல் ஆஹிர் மாதத்தின் பிறை 3 முதல் ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்று டிசம்பர் 6, 32 வருடத்திற்கு முன்பதாக 1992 வருடத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அங்கே அவர்கள் நமக்கெல்லாம், இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கெல்லாம் உள்ளத்தில் ஒரு வலுவை ஏற்படுத்திவிட்டு, காயத்தை ஏற்படுத்திவிட்டு, அது அவர்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் நினைத்ததை கோயில் கட்டி முடித்து விட்டார்கள். பள்ளிவாசல் என்பது முஸ்லிம்களின் சமுதாய வாழ்வின் ஒரு அத்தியாவசியமான, பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகும். இறை நம்பிக்கையாளர்களின் வாழ்க்கையில் முன்னுரிமை வழங்கப்படும் முதல் அம்சமாக இருப்பதும் இறையிலம்தான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது வஅன்னல் மஸாஜித லில்லாஹி, நாம் ஒருவருடைய வீட்டிற்கோ அல்லது ஒரு கடைக்கோ அல்லது ஏதாவது ஒரு இடத்திற்கோ சென்று அங்கு திடீரென்று தகராறு ஏற்பட்டு விட்டால்,
என்ன இது பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, என்னுடைய கடையை விட்டு, என்னுடைய இடத்தை விட்டு, என்னுடைய வீட்டை விட்டு நீ உடனே வெளியேறு செல் என்று சொல்வதற்கு அந்த இடத்தின் உரிமையாளருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் கலிமா சொன்ன எவரும் அவர் கருப்போ சிறப்போ, படித்தவரோ படிக்காதவரோ, ஏழையோ பணக்காரரோ, எப்படி எந்த சூழ்நிலையில் அவர் இருந்தாலும், எந்த நாட்டவராக, எந்த நிறத்தவராக, எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய இல்லமான பள்ளியில் வந்துவிட்டால் அவரை வெளியே போ என்று சொல்வதற்கு எந்த ஒரு முஸ்லிமிற்கும் உரிமை இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். அதற்காக அந்த பள்ளியிலே வந்து ஒருவர் அத்துமீறி பிரச்சனை செய்கிறார், வம்பு செய்கிறார் என்று சொன்னால் அதையும் பார்க்க வேண்டும், சமாளிக்க வேண்டும் என்றல்ல. அவருடைய பிரச்சனை என்ன, அவருடைய சூழ்நிலை என்ன, எதற்காக பிரச்சனையை கிளப்புகிறார் என்றெல்லாம் பார்த்து அவரை சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டும். ஆனால் ஒருவரை வெளியே போ என்று சொல்ல உரிமை இல்லை. காரணம், இது எவருக்கும் சொந்தமானதல்ல. ஒருவர் தன்னுடைய உழைத்த சொத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பள்ளியை நான் இடத்தையும் வாங்கி சொந்தமாக பள்ளியை கட்டி கொடுத்து அதிலே நீங்கள் தொழுங்கள் என்று ஒருவர் சொல்லிவிட்டால் அதில் தொழுதால் எவருடைய தொழுகையும் ஏற்கப்படாது. அவருடைய உழைப்பாக இருந்தாலும் சரி, அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி, அந்த மனிதர் இடத்தையும் தன் பணத்தை கொடுத்து வாங்கி அந்த கட்டிடத்தையும் அவர் கட்டி பள்ளியை எழுப்பி அந்த பள்ளியிலே வக்ஃப் செய்ய வேண்டும். இந்த பள்ளியை அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் வக்ஃப் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டால் இடத்தை வாங்கி கொடுத்தவருக்கோ கட்டிடத்தை கட்டி கொடுத்தவருக்கோ சொந்தம் கொண்டாடவோ உரிமை கொண்டாடவோ உரிமை இல்லை. அப்ப மற்ற வீடு, மற்ற கடை, மற்ற பொது இடங்களை போன்று இது என்னுடைய பள்ளி, நான் கட்டிய பள்ளி, எனக்கு சொந்தமான பள்ளி, வெளியே போ என்று யாரும் யாரையும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுவான். அன்னல் மசாஜித, நிச்சயமாக உலகத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் அனைத்துமே லில்லாஹி, அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். சொந்த பணத்தை வைத்து இடத்தை வாங்கி பள்ளியை கட்டி கொடுத்தவர் வக்ஃப் செய்து அந்த பள்ளியில் தொழுதால்தான் அவருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும், பிறருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். புகாரி முஸ்லிம் ஒரு ஹதீஸ் இப்படி வரும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத கியாமத் நாளில் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா அர்ஷில் நிழல் கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். அந்த 7 கூட்டத்தார்களில் ஒருவர் நீதியான அரசன். ஏன்னு சொன்னால் அநீதமாக செய்யக்கூடிய அரசனிடம் நீங்கள் போராட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆனால் நீதமான அரசனுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிலையில் இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். அதே போல அல்லாஹ்வின் வழக்கத்திலே திளைத்த வாலிபர் தன்னுடைய உணர்வுகளும் ஆசைகளையும் அவர் அடக்கி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே திளைத்திருக்கின்றாரே, அந்த வாலிபருக்கும் அல்லாஹ்வுடைய அரிசின் நிழல் இடம் கிடைக்கும். மூன்றாவதாக, இறைச்சத்தோடு தனது இதயத்தை தொடர்புபடுத்திய மனிதர். அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பள்ளியிலேயே நான் எப்பவும் வீட்டில் இருப்பதை விட, கடைத்தெருவில் இருப்பதை விட அல்லாஹ்வுடைய பள்ளியில் இருந்தால்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று யார் இருக்கிறாரோ அப்பேற்பட்ட மனிதருக்கும் அல்லாஹ்வுடைய அரிசியில் நிலம் கிடைக்கும், இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். நான்காவதாக, இருவர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டிய இருவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து அல்லாஹ்வுக்காகவே பிரிந்தவர், இவர்களும் அல்லாஹ்வுடைய அரிசி நிலையில் இருப்பார்கள் என்பதாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதாவது ஒருவர் நல்ல அமல் செய்கிறார், இன்னொருவரும் நல்ல அமல் செய்கிறார், அவரோடு இவர் சேர்ந்து ஒன்றிணைந்து அல்லாஹ்வுக்காக இருக்கிறார்கள். அவர் அமல் செய்வது அல்லாஹ்வுக்காக, இவர் அமல் செய்வது அல்லாஹ்வுக்காக, இருவரும் நண்பர்களாக இருக்கிறார்கள். இருவரில் எவராவது தவறோ பாவமோ செய்யும் பொழுது ஒருவர் சுட்டிக்காட்டுவார். சுட்டிக்காட்டக்கூடிய நேரத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்களா எனக்கு சொல்வது என்று கேட்கும் பட்சத்தில் அல்லது பிரச்சனை போடும் பட்சத்தில் அல்லாஹ்வுக்காக பிரிகிறார்களே, அப்பேற்பட்ட அந்த இருவர்கள் அல்லாஹ்வுக்காக ஒன்றிணைந்து அல்லாஹ்வுக்காகவே பிரியக்கூடிய இவர்களும் அல்லாஹ்வுடைய அரிசி நிலையிலே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். ஐந்தாவதாக வலதுகரத்தால் கொடுக்கும் தர்மம் இடதுகரத்திற்கு தெரியாமல் கொடுக்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய நிழலுக்கு அடியிலே இருப்பார்கள். ஒரு மனிதனுடைய உடலில் படைக்கப்பட்டதுதான் வலதுகரம் இடதுகரம். அப்போ வலதுகரம் கொடுக்கும் பொழுது இடதுகரத்தை முதுகுக்கு பின்னாலே அல்லது தண்ணியில எடுத்து வைக்க முடியாது. அதற்குரிய அர்த்தம், உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், பிற மனிதர்களுக்கு தெரியாமல் அல்லது பெருமைக்காக கொடுக்காமல் உண்மையாலுமே நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன், இவருடைய சிரமத்தை நான் அல்லாஹ்வுக்காகவே போக்கிறேன், இவருடைய கஷ்டத்தை நான் அல்லாஹ்வுக்காகவே மாற்றுகிறேன் என்று எவர் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறாரோ அப்பேற்பட்ட அந்த தர்மம் இடதுகைக்கும் தெரியாது, குறிப்பாக இன்னொருவருக்கும் தெரியாமல் கொடுக்கிறாரோ அப்பேற்பட்ட அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய அரிசி நிலையில் இருப்பார். ஒரு அழகியான பெண் ஒருவரை தவறுக்காக அழைக்கிறார். அப்படி அழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர் அல்லாஹ்வை பயந்து அந்த தவறை செய்யாமல் விலகி இருக்கிறாரே, இப்பேற்பட்ட அந்த மனிதனும் அல்லாஹ்வுடைய அரிசி நிலையில் இருப்பார். வாய்ப்பு கிடைக்கல, அதனால தவறு செய்யல அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அரசியாக இருந்தும் அழகையாக இருந்தும் தலைமையில் வாய்ப்பு இருந்தும் அவர்கள் எப்படி தவறு செய்யாமல் விளங்கினார்களோ, இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் உள்ளே வாருங்கள் வாங்கிக் கொள்கிறேன் என்று கதவை சாத்தி தவறுக்கு அழைத்த நேரத்தில் எப்படி தப்பிப்பது என்று கேட்டு, இங்கே பாத்ரூம் எங்கே இருக்கிறது என்று கேட்டு பாத்ரூமிற்கு சென்று பாத்ரூமில் இருந்து மலத்தை எடுத்து தன்னுடைய உடலில் தேய்த்து வெளியே வந்தவுடன் அந்த பெண்ணிற்கு இந்த மலத்தின் நாட்டத்தினால் அவள் ஆசை ஓடிப்போய் உடனே கதவை திறந்து அவர்கள் செல்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக அவர் செய்ததன் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கனவுக்கு விளக்கம் தந்தார்கள். அதற்கு அடுத்து ஒரு பெண் அழைக்கும் தவறுகளிலிருந்து அல்லாஹ்வுக்காக வெளியே சென்றதன் காரணமாக கனவுலக மேதையாக இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். அப்ப அந்த மாதிரி தவறு இயக்கக்கூடிய நேரத்தில், தவறு ஏற்படக்கூடிய நேரத்தில் வாய்ப்பு கிடைத்தாலும் தனிமையாக இருந்தாலும் யாரும் பார்க்கவில்லை என்று நாம் அல்லாஹ் பார்க்கிறோம் என்று இருந்து தவறு செய்யாத மனிதர்களுக்கு அல்லாஹ் பல அரிசி நிலையிலே இடம் கொடுப்பான். ஏழாவதாக தனிமையிலே அல்லாஹ்வை நினைத்து பயந்து தன்னுடைய தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் தன்னுடைய கண்களால் கண்ணீர் வடிக்கிறாரே, அப்பேற்பட்ட அந்த மனிதரும் அரிசி நிலையிலே இருப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதே போல அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம், ஒரு சந்தர்ப்பத்துல சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் எது என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியல. அந்த நேரம் பார்த்து ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹியை இறக்குவதற்காக வருகை தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு தெரியல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரட்டும், அவரிடம் கேட்டு சொல்கிறேன் என்று. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், இறுதி தூதர், என்னை படைக்காவிட்டால் அந்த உலகம் இருக்காது, குர்ஆன் எனக்கு தான் அருளப்பட்டிருக்கின்றது, ஹபீபுல்லா அல்லாஹ்வுக்கு பிரியமான நபி, ரஹ்மத்துல் ஆலமீன், ஆத்தமன் நபியின் அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாகவும் நபிமார்களுக்கு இறுதியாக இருக்கக்கூடிய நான் எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்வதற்கு அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆனால் மார்க்க சட்டமும் மற்ற விஷயங்களும் நம்மிடம் தெரியாவிட்டாலும் கூட தெரிந்தவர்களை போன்று நடித்து பாவம் செய்வது தவறு. நபி
அவர்களுக்கே தெரியாத நேரத்தில் ஜிப்ரீல் வரட்டும் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் இஸ்லாம் வருகை தந்தார்கள். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் என்று கேட்ட பொழுது மலக்குமார்களின் நபிமார்களின் தலைவரான அவர்களுக்கு தெரியாமல் மலக்குமார்களின் தலைவரான ஜிப்ரீல் இஸ்லாம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வோடு நம்மை விட நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று. அவரும் எனக்கு தெரியாது யாரும் சொல்லலாம், நான் அல்லாஹ்விடம் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்ன பொழுது ஜிப்ரீல் இஸ்லாம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அல்லாஹ்விடம் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அகப்புல் விழாது இளவாரி மசாஜுதா, இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த இடம், அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் என்று சொன்னால் பள்ளிவாசல்கள் தான். அல்லாஹ்வுக்கு கோபமான வெறுப்பான இடம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது கடைவீதிதான் என்று சொன்னால் அது சைத்தானுக்கு பிடித்தமான இடம். கடைவீதிக்கு செல்லக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வை நாமத்திலிருந்து திக்ர் செய்ய வேண்டும், வாங்க சொல்லிவிட்டால் தொழுகைக்கு வர வேண்டும். அல்லாஹ்வை நினைப்பை மறந்து தொழுகாமல் திக்ர் செய்யாமல் வியாபாரத்திலேயே மூழ்கி அந்த வியாபார சாக்கின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய கூட்ட ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக மெய்மறந்து இருப்பதும் தவறு. அதனால் அது சைத்தானுக்கு பிடித்தமான இடம், அல்லாஹ்வை மறக்கடிப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய இடமாக இருப்பதால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத கோபம் ஏற்படுத்தக்கூடிய வெறுப்பான இடம் கடைவீதி என்று அல்லாஹ் தஆலா சொன்னான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வின் விருந்தாளி எவர் ஒருவர் காலை மாலை அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வருகிறார்களோ, நம்முடைய வீட்டிற்கு வந்தால் அந்த விருந்தாளிக்கு நாம் எப்படி உபசரிப்போமோ விருந்து கொடுப்போமோ அதுபோன்று அல்லாஹ் தஆலா எத்தனை முறை அல்லாஹ்வுடைய பள்ளியை தேடி நாடி அல்லாஹ்வை பயந்து வருகிறார்களோ அப்பேற்பட்ட ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய விருந்தாளி, அவருக்கு சொர்க்கத்திலிருந்து உணவு கொடுக்கப்படுகிறது, விருந்தாளியாக ஆக்கிக் கொள்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போன்று இறை நம்பிக்கையாளரான மனிதர்கள் என்று கேட்கும் பொழுது இதார் ஆயத்தும் ஒரு ரஜுல யாத்தாதுல் மஸ்ஜித ஃபஅஷ்ஹது லஹு பில் ஈமான், நீங்கள் ஒரு மனிதரை பார்த்தால் பள்ளியோடு தொடர்பாக இருக்கக்கூடிய சலாமும் பள்ளியோடு இருக்கக்கூடிய அந்த மனிதரை நீங்கள் பார்த்தால் நீங்கள் எல்லாம் சாட்சி சொல்லுங்கள், அந்த பள்ளியோடு தொடர்பாக இருக்கக்கூடிய மனிதருக்கு சாட்சி சொல்லுங்கள், இவர் ஈமானை கொண்டு தொடர்பாக இருக்கிறார் என்ற சாட்சியை நீங்கள் சொல்லுங்கள், இறை நம்பிக்கையாளர் என்ற சாட்சியை நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் 10வது ஜுஸ்ஸிலே சொல்லி காட்டுவான், இன்னமா யஅமுரு மசாஜித லில்லாஹி, இன்னமா யஅமுரு மசாஜித லில்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டும் மறுமை நாளை ஈமான் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பள்ளி வாசலை நிர்வாகம் செய்யப்படுவதாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். அப்ப அந்த பள்ளி வாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அறிஞர் பெருமக்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இறை இல்லங்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அதோடு அந்த இறை இல்லங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகின்றார். அதே போல பிரகாசத்தின் மறுபடியும் இறை இல்லம். இப்போ பூமியில நாம வாழ்றோம், இங்கிருந்து மதுரைக்கு பிறகு ரமலான் மாதம் ஆரம்பிக்கும் போது அல்லது முடியும் நேரத்தில் படை பார்ப்பதற்காக நாம் நோன்பு வைக்கக்கூடியதற்காக அல்லது நோன்பிலிருந்து விடுபடுவதற்காக படை பார்ப்பதை வழக்கமாக ஆக்கியிருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒரு மனிதர் பிறையை தேட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். பிறையை பார்த்து அல்லாஹ்வின் துஆ ஓத வேண்டும், பாதுகாப்பு தேட வேண்டும். பிறை அல்லாஹ்வுக்கும் எனக்கும் சொந்தமானவன், அல்லாஹ்விடம் பாதுகாப்பை தேடி சலாமத்தை தேடி ரஹமத்தை தேடி நாம் இந்த பிறை அல்லாஹ் உன்னுடையது என்னுடையதுமானதாக இருக்கிறது என்று நானும் அல்லாஹ்வை சார்ந்தவன், பிறையும் அல்லாஹ்வை சார்ந்தது, எங்களுக்கு நேர்மையை நல்லதாக ஆக்கிக் கொள்கின்ற துஆவை ஓதும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அந்த மாதிரி நாம் பிறையை பார்ப்போம்.
திடீரென்று வீட்டினுடைய முற்றத்தில் அல்லது ஏதாவது சந்தர்ப்பத்துல நம்ம வானத்தை பார்ப்போம். வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கும். இது பூமியில் இருப்பவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தால் தெரியும் நட்சத்திரம், அது மின்னிக் கொண்டிருக்கும். இது பூமியில் உள்ளவர்களுக்கு. ஆனால் வானத்தில் உள்ளவர்களுக்கு அவர்கள் பூமியை நோக்கி பார்ப்பார்கள். அப்போது அவர்களுக்கு பூமியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாம் மின்னிக் கொண்டிருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இது தபரானி என்ற கிதாபில் பதிவு செய்யப்படுகின்றது. அதே போல ஜன்னத்தில் வீடு கிடைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாருக்கு? மன் அஹ்ரஜ அதா மினல் மஸ்ஜிதி வனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. பள்ளிவாசலுக்கு வர்றோம், எப்பவுமே தூய்மையாக வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் யாருடைய முடியோ அல்லது ஏதாவது தூசியோ அல்லது ஏதாவது குப்பை கூலமோ இருந்தால் திடீரென்று வரக்கூடிய குழந்தைகள் சாப்பிட்டு ஏதாவது பிஸ்கெட் கவரோ ஏதாவது போட்டு பள்ளியில் திடீரென்று ஒரு குப்பையை கண்டால் அந்த குப்பையை நாம் எடுத்து அல்லாஹ்வுடைய பள்ளியை கண்ணியப்படுத்தி அதை அகற்றுவதன் காரணமாக எந்த மனிதன் எந்த பள்ளியில் இருந்து ஒரு குப்பை கூலங்களை எடுத்து சுத்தப்படுத்தினாரோ அந்த மனிதருக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் அந்த மனிதருக்கு ஒரு மாளிகையை கட்டுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜித் நபவியை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி திடீரென்று இறந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்காமலேயே அடக்கம் செய்து விட்டார்கள். மறுநாள் அந்த பெண்மணி வரவில்லையே என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அந்த பள்ளியை சுத்தம் செய்த பணிப்பெண் இறந்து விட்டார்கள், அவர்களை அடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்ன பொழுது, ஏன் எனக்கு அந்த தகவலை தெரிவிக்கவில்லை? அவருடைய அந்தஸ்து அல்லாஹ்விடம் எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? அந்த பெண்மணி சொர்க்கத்தில் இருப்பதை நான் கண்டேன் என்று சொல்லி அந்த பெண்ணுடைய அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசாவிற்கு சென்று, யா அல்லாஹ், இந்த பெண்ணை எந்த ஒரு அதாபும் இல்லாமல் சொர்க்கத்தில் புகுத்துவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், பள்ளிவாசலை சுத்தம் செய்த பெண்மணி. அதனால் அதே போன்று ஆடுகள் தனியாக இருந்தால் ஓநாய் அதை அடித்து சாப்பிட்டு விடும். அப்ப அதனால ஆடு தனிமையா இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? எல்லா ஆடுகளோடு இருக்கணும், ஆடு மேய்ப்பாளனோடு இருக்கணும். அது மாதிரி மனிதர்கள் தனியாக இருக்கக்கூடாது. அப்படி தனியாக இருந்தால் ஆடுகளை எப்படி ஓனாய் வேட்டையாடுகிறதோ தனியாக இருக்கக்கூடிய மனிதர்களை ஷைத்தான் வேட்டையாடி விடுவான், வழிகெடுத்து விடுவான். அதனால் நீங்கள் கூட்டமாக இருங்கள், சமூகத்தோடு சேர்ந்து இருங்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியோடு இருங்கள், ஷைத்தான் உங்களை வழிகெடுக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத் என்ற கிதாபில் பதிவு செய்யப்படுகின்றது. அதே போல இறையில்லங்களை பாதுகாக்க வேண்டும். இப்போ ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் என்னுடைய பொருளை அபகரிக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது, உன் பொருள் உன் உரிமை, அதை நீதான் பாதுகாக்க வேண்டும். எப்பேற்பட்டாவது நீ உன்னுடைய பொருளை பாதுகாத்துக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, நான் அந்த மனிதர்கிட்ட சண்டையிடுவேன். அப்படி சண்டையிட்டு வாங்கக்கூடிய நேரத்துல அந்த மனிதர் அந்த சண்டையின் நேரத்தில் என்னை கொண்டு விடுகிறார். அப்போ நான் என்னுடைய பொருளுக்காக உரிமைக்காக அவரிடம் போராடுகிறேன். அப்படி போராடி என்னுடைய உரிமையை பெறக்கூடிய நேரத்தில் எதிராளியாக இருக்கக்கூடியவர் என்னை விட சக்தி வாய்ந்தவராக இருந்து அவர் மூலம் எனக்கு கொலை ஏற்பட்டு ஒரு பொருளுக்காக மிகப்பெரும் ஞானத்தாக இருக்கக்கூடிய இன்னொரு உயிர் பறிபோய் விட்டால் இப்பொழுது என்னுடைய நிலை என்ன யார் சொல்லலாம் என்று
அந்த மனிதர் கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹீதுன், நீ போராளி, ஷஹீதாக உன்னுடைய உயிர் போயிருக்கிறது என்ற அந்தஸ்து உனக்கு கிடைக்கும் என்று சொன்னால், உன்னுடைய பொருளுக்காக உரிமைக்காக போராடி இருக்கிறாய். ஆனால் எதிராளி பலமாக இருந்தோ அல்லது திடீரென்றோ உனக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டால், அந்த சண்டையினால் இறந்து விட்டால் நீ ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவாய். சரி, நான் அவரிடம் சண்டையிட்டு என் பொருளுக்காக என் உரிமைக்காக நான் போராடி அவரை நான் கொலை செய்து விட்டால் இப்ப என்ன சூழ்நிலை என்று கேட்ட பொழுது, பின்னால் அவர் நரகவாதி. ஒருவரை அநியாயமாக கொலை செய்வதுதான் குற்றம். ஆனால் நம்முடைய பொருளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய மாற்றத்திற்காக, அல்லாஹ்வுடைய இல்லத்திற்காக, அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்திற்காக நாம் உரிமையை பெற போராடி நாம் அவரை கொன்றால் அவர் நரகவாதி. அவர் நம்மை கொன்றால் நாம் ஷஹீது அந்தஸ்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அப்ப நாம் மதிக்கின்ற ஒன்று, நாம் பாதுகாக்கின்ற ஒன்று சேதப்படுத்தப்பட்டால், நம்மிடம் இருந்து பறிக்கப்பட்டால் அதற்காக போராட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இப்போ அல்லாஹ்வுடைய பள்ளியை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு யமன் தேசத்திலிருந்து அபரஹா என்ற அரசன் வந்தான். அப்படி வரக்கூடிய நேரத்துல கடல்ல இருந்து, உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பறவை அல்ல, திடீரென்று கடலில் இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளை கிளங்க, அப்பொழுதுதான் அபாபில் என்ற பறவை, சின்ன சிட்டுக்குருவி வருகிறது. இரண்டு காலில் இரண்டு நெருப்பு கங்குகளை போல உள்ள, அல்லது தோரம்பருப்பு அல்லது கொண்டை கடலை விட சிறியதாக இருக்கக்கூடிய இரண்டு நெருப்பு கல்லை தன்னுடைய காலில் பிடித்தவாறும், ஒரு கல்லை தன்னுடைய வாயில் கவ்வியவாறும் அந்த அபாபில் என்ற பறவை வருகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை என்னன்னு சொன்னா, மஹமூத் என்ற யானையை அபரஹா என்ற அரசன் அழைத்து வந்தான். அந்த யானைகளுக்கெல்லாம் படை தளபதியாக அந்த மஹமூத் என்ற யானை அல்லாஹ்வுடைய கட்டளை கிழங்க காபாவை இடிக்க மறுத்து விடுகிறது. அதனால் பிற யானைகளும் மறுத்து விடுகிறது. வேற திசையில் யானைகளை ஓட்டினால் அது செல்கிறது, காபாவை நோக்கி அதை ஓட்டினால் செல்ல மறுக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா கடலில் இருந்து வந்த அபாபில் என்ற பறவை இரு காலில் பிடித்திருந்த அந்த இரு கற்களையும் தன்னுடைய அழகுகளால் கவ்வியிருந்த அந்த ஒரு கற்களையும் வைத்து எந்த யானையின் மீது போட்டதோ அந்த யானைக்கெல்லாம் மதம் பிடித்து அங்கே ஒரு போர்க்களம் போன்று ஆனது. எந்த மனிதருடைய தலையில் பட்டதோ அந்த அபாபில் அலங்கார கைப்ப என்ற சூறாவை ஆய்வு செய்துதான் நாம் வானிலிருந்து பாம் எப்படி போட வேண்டும் என்று அறிஞர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்பதாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருவார்கள். அப்ப அந்த கற்கள் எந்த மனிதன் மீது, எந்த யானை மீது பட்டதோ தன்னுடைய உடலில் இருந்து ஒவ்வொரு பாகங்களாக கலந்து போனது. உடனே மடிந்து போனார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த அபரஹா என்ற அரசனை அந்த அபாபில் கொண்டு வந்த கற்கள் மூலமாக அவனுடைய மண்டையிலே செலுத்தப்பட்டு, எந்த மனிதருடைய உடலில் அந்த அபாபில் கொண்டு வந்த கற்கள் இருக்கிறதோ, நெருப்பில் போட்டால் பொசுங்கி எப்படி ஒவ்வொரு பாகங்களாக தனியாக போகுமோ, அது போன்று அந்த கற்கள் எந்த மனிதனுடைய உடலில் பட்டதோ அவருடைய உடலெல்லாம் தனித்தனியாக கலந்து போனது. ஆனால் அல்லாஹ் தஆலா அபரஹா என்ற அரசனை உடனே உயிர் போகும்படி செய்யாமல் தப்பித்து ஓடிய மனிதர்களால் அபரஹாவை காப்பாற்றப்பட்டு யமன் தேசம் வரைக்கும் அவனை கொண்டு செல்லப்பட்டு
கோழி குஞ்சுவை போன்று எலும்பும் தோளுமாக ஆகி அந்த நிலையில் அவன் இறந்து போனான். அவனுடைய வாயில் இதயம் வெளிவந்து இறந்து போனான் என்று வரலாற்றில் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா இப்படித்தான் அவனை அழித்தார். பள்ளிவாசலை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அபரஹா என்ற அரசனுக்கு ஏற்பட்ட நிலை. அப்ப பள்ளிவாசலை இடித்தார். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். அதே போன்று முஹத்தரசர், உலகத்தையே ஆண்ட 4 அரசர்கள், 2 நபர்கள் இஸ்லாமியர்கள், 2 நபர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர்களாக உலகை ஆண்டவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன், நம்ரூத், இறை மறுப்பாளர்கள் ஒருவர், முஹத்தரசர் என்பவர் 2ஆமவர். அந்த முஹத்தரசர் என்பவர் பைத்துல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட பைத்துல் மக்தஸை முஹத்தரசர் இடித்து நாசப்படுத்தி அங்கே இருந்த வேதங்களை எல்லாம், ஏடுகளை எல்லாம் கழித்து விட்டு மக்களை எல்லாம் சித்திரவதை செய்து கொலை செய்தார். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த முஹத்தரசரை ஒரு அறிவிப்பின்படி மனித உருவிலிருந்து மாற்றி விலங்கு உருவம் கொடுக்கப்பட்டு அழித்தான் என்பதாகவும், அதே நேரத்தில் நம்ரூத் எப்படி அழிந்தானோ ஒரு கொசுவின் மூலமாக அவருடைய மூக்குக்குள் சென்று மூளைக்குள் சென்று அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவருடைய தலையிலே செருப்பை வைத்து அடிப்பார்கள், இரும்பு கட்டையை வைத்து அடிப்பார்கள். அந்த கொசு மூளையிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அது போன்று இந்த முஹத்தரசருக்கும் கொசு ஏற்பட்டு அதன் மூலமாக அவன் இறந்தான். இறந்த பிறகு அவனுடைய தலையில் இருந்து அந்த கொசு எடுக்கப்பட்டது என்றெல்லாம் வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது. அதே போல இறையிலத்தை மதிக்காமல் சிரியாவிலிருந்து வந்த இசாப் என்ற ஆணும் நாயிலா என்ற பெண்ணும் காபத்துல்லாவில் சென்று அதை மரியாதை ஏற்படுத்தும் விதமாக அவர்கள் யுத்தம் கொடுத்து தவறு செய்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா மனித உருவில் இருந்து மாற்றி சிலையாக மாற்றினான். அப்படி சிலையாக மாற்றி கொஞ்ச நாள் காபாவுக்குள் இருந்தார்கள். காலப்போக்கில் இசாப் என்ற சிலையை சஃபா என்ற இடத்திலும் நாயிலா என்ற சிலையை மர்வா என்ற இடத்திலும் வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவு கிணங்க அதை அகற்றி விட்டார்கள். சஹாபாக்களுக்கு அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மர்வாவில் இருந்த இசாப் நாயிலா என்ற மனிதர்களுடைய சிலையாக இருந்த அந்த கற்களை அல்லாஹ்வுடைய சொல்லுக்கிணங்க நபிகள் அகற்றிவிட்டாலும் சஹாபாக்களுடைய உள்ளத்துல இங்கே சிலை இருந்த இடமாயிற்று, இந்த இடத்தில் போய் நாம் சாலை கொண்டாட்டம் ஓடுவது நல்லதல்ல என்று அவர்களுக்கு பட்டது. அல்லாஹ் தஆலா இல்லை இல்லை, நீங்கள் ஹாஜரா அம்மையார் செய்த அந்த சுன்னத்தான காரியத்தை தான் நீங்கள் செய்கிறீர்கள், அதை நீங்கள் யோசிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி சஹாபாக்களுக்கு ஆறுதலை கொடுத்தார். அப்ப இறை இல்லத்தை நாசப்படுத்த வேண்டும், கண்ணிய குறைவை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்த ஒரு ஆண் பெண்ணுடைய உருவத்தை மாற்றி சிலையாக ஆக்கி அல்லாஹ் தஆலா தண்டித்திருக்கின்றார். நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய இல்லத்தை பாதுகாக்க மோமின்கள் துஆ செய்யணும். அதே போல சட்டத்திற்கு உட்பட்டு போராட வேண்டும். கிறிஸ்தவர்களும் பாருங்க, அவங்க எங்க ஸ்கூல் ஆரம்பிச்சாலும் சரி, எங்க கோயில் ஆரம்பிச்சாலும் சரி, மதில் சுவரை அவர்கள் எழுப்புவார்கள். யாரும் வந்து இது எங்களுடைய இடம் என்று சொந்தம் கொண்டாடி கொள்ளக் கூடாது. நாம் ஒரு வீட்டை கட்டுகிறோம் அல்லது வாடகைக்கு வீட்டுக்கு செல்கிறோம் அல்லது லீஸிற்கு வீட்டிற்கு செல்கிறோம் என்று சொன்னால் அந்த வீட்டிலே மேலேயோ கீழேயோ வீட்டின் உரிமையாளர் இருக்கிறாரா அல்லது மதில் சுவர் எழுப்பப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிறதா, நமக்கு எதுவும் அச்சமில்லாமல் இருக்கிறதா, நாம் மனைவி மக்கள் குடும்பத்தோடு நன்றாக வசிக்க முடியுமா என்றெல்லாம் யோசித்து பார்த்து நமக்கான வீட்டை கட்டுகிறோம், வாங்குகிறோம், குடியிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளியான இல்லத்தை மட்டும் அதை நாம் வாங்கி கட்டுகிறோம், தொழுவதற்கு ஆளில்லை. பாபர் மசூதி பறிபோனதற்கு காரணம் இதுதான்.
பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்று கவலைப்படுவதை விட அதில் எத்தனை நபர்கள் தொழுதார்கள், தொழுகை இல்லை, அனாதையாக ஆக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்டதற்கு பிறகு அனைவருக்கும் நான் கண்ணீர் வடிக்கிறோம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்கிறோம். அவை இருக்கக்கூடிய இடத்தை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், அதில் மதல் சுவரை எழுப்பி இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் நம்முடைய விஷயங்களை நாம் பாதுகாக்க முடியும். 1528ஆம் வருடம் தான் பாபர் மசூதி கட்டப்படுகின்றது. பாபரால் 3 பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டது. ஒன்று 1528ஆம் ஆண்டு அந்த ராமஜன்ம பூமியில் அயோத்தியில கட்டப்பட்டது. 2வது பள்ளி வாணிபட் என்ற நகரில் அந்த பள்ளி கட்டப்பட்டது. 3வதாக இந்தியாவின் மிக பெரும் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் ஒன்று, இந்தியாவில் இணையம் என்று அதற்கு பெயர். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சம்பல் மகானில் உள்ள சாந்தோசி நகரில் உள்ள ஷாஹித் ஜும்மா மஸ்ஜித், இந்த 3ம் 16ஆம் நூற்றாண்டில் 500 வருடத்திற்கு முன்பதாக கட்டப்பட்டது. ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா 1528ஆம் வருடம் பாபரால் அயோத்தி என்ற இடத்தில் அந்த பள்ளிவாசலை கட்டப்பட்ட பிறகு 350 வருடம் எந்த பிரச்சனையும் இல்லை. 1837ஆம் ஆண்டு சிப்பாய் கழகத்திற்கு பிறகு இந்துக்களையும் முஸ்லிம்களையும் நாம் பிரித்தாள வேண்டும் என்று அந்த பிரிட்டிஷ்காரர்கள் செய்த சூழ்ச்சியின் காரணமாகத்தான் அங்கே அயோத்தியில் ராமர் பிறந்தார், 3 ஏக்கர் அளவுக்கு ராம ஜென்ம பூமியாக இருக்கிறது என்று இந்து முஸ்லிம்களை பிரித்தாள வேண்டும் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். அந்த சூழ்ச்சியை அன்று பிரிட்டிஷ்காரர்களுக்கு யார் உதவியாக எட்டப்பனாக இருந்தார்களோ அவர்கள் தான் அந்த அஜெண்டாவை 60 வருடத்திற்கு முன்பதாக திட்டம் தீட்டி அதை 1992ஆம் வருடத்தில் 1837 சிப்பாய் கழகத்திற்கு பிறகு 1859ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி அந்த பாபர் மசூதியில் ஒரு பள்ளி, ஒரு சிலையை வைத்தார்கள். அன்றிலிருந்து பிரச்சனை ஏற்பட்டு அந்த பாபர் மசூதியை 1859ஆம் வருடம் மூடப்பட்டு 1984ஆம் ஆண்டு அதை திறக்கப்பட்டு 1992ஆம் ஆண்டு அதை இடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப டெல்லி ஜும்மா மஸ்ஜிதுக்கும், அப்புறம் வாரணாசியில் இருக்கக்கூடிய ஞானவாரி மஸ்ஜிதுக்கும், இப்ப அஜ்மீர் தர்காவுக்கும், இப்ப உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சம்பளம் ஷாஹித் ஜும்மா மஸ்ஜித் இருப்பவர்கள் எல்லாம் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எதனால் அங்கே ராமர் இருந்தார் என்ற சிலையை பற்றி எந்த ஆதாரமும் இல்லாமல் முஸ்லிம்கள் தான் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி முஸ்லிம்களால் கட்டப்பட்டது என்று உறுதி செய்யப்பட்டு அங்கே சிலையாக இருந்தது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சொந்தமான இடம் என்றெல்லாம் யாராலும் நிரூபிக்கப்பட முடியவில்லை. இஸ்லாமியர்கள் தான் சொந்தமானதாக இருந்தது. இருந்தாலும் அதிகமான இந்துக்களாக இருப்பதன் காரணமாக அந்த இடத்திலே அந்த மசூதியை கட்ட வேண்டாம், அவர்களுக்கே கொடுத்துவிட்டு உங்களுக்கு வேற இடம் தருகிறோம் என்று நியாயமில்லாமல் தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். அதன் விளைவு அந்த ஒரு மசூதி பிரிட்டிஷ்காரர்களால் கங்கணம் கட்டப்பட்டு சூழ்ச்சி செய்யப்பட்ட அந்த மசூதியை இவர்கள் தீர்ப்பு செய்யக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சிறுபான்மையினுடைய வழிபாட்டு தலங்களை நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, இதோடு ஆரம்பம் கடைசி நாள் எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லியிருந்தார். வாரணாசி ஞானவாரி மசூதியாகவும், டெல்லி ஜும்மா மசூதியாகவும், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சம்பல் நகரில் ஷாஹித் ஜும்மா மஸ்ஜிதாக இருக்கட்டும், அஜ்மீர் தர்காவாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்திலும் இவர்கள் எங்களுக்குரியது என்று அவர்கள் முஸ்லிம்களுடைய இறையிலத்தை அபகரிக்கிறார்கள். யாருக்கும் தெரியாமல் சென்று சிலையை தொலைத்துவிட்டு எங்களுக்குரியது என்றெல்லாம் அவர்கள் வாதாடுகிறார்கள். அப்ப நாம சரி அரசாங்க சட்டத்திற்கு உட்பட்டு உரிய முறையில் போராட வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சீனாவில் 500 இந்த 3வது மசூதியை இடிக்க
அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் இல்ல 3000 மசூதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் மசூதிகள் பிரபலமான உலகத்திலேயே அதிகமான மசூதிகள் இணையங்கள் இருப்பது இந்தியாவில் தான். 3000 மசூதிகள் அழிக்க வேண்டும் என்று அவருடைய திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். சீனாவில் 1000 மசூதிகள் இடித்தார்கள். இப்பொழுது 24,000 மசூதிகள் இருக்கின்றது பெங்களூர் என்ற மாவட்டத்தில். பிரான்ஸ்ல 2014 20 பள்ளிகள் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது 1000க்கும் மேற்பட்ட மசூதிகள். இங்கிலாந்து ஜெர்மனியில 1999 40 பள்ளிகள் தான் இருந்தது. இன்று 4000 பள்ளிவாசல்கள் இருக்கின்றது. இங்கிலாந்துல 1890 ஒரு பள்ளிவாசல் தான் இருந்தது. இப்பொழுது 1000 பள்ளிகளுக்கு மேல் இருக்கிறது. அதுபோல இத்தாலி, ரஷ்யா என்று எல்லா நாடுகளிலேயும் அதிகமான பள்ளிகள் இஸ்லாமியர்கள் உருவாகி கொண்டு வருகிறார்கள். இத்தாலியில 15 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இப்ப வரைக்கும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த குறைஷ் ஆரம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார். அதே போல அமெரிக்காவில வாரத்திற்கு 2 பள்ளிகள் உருவாகி வருடத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இருந்த சர்ச்சுகள் எல்லாம் பள்ளிகளாக பல மேலை நாடுகளில் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அல்லாஹ் தஆலா நம்ம அல்லாஹ்வுடைய இல்லங்களை பாதுகாப்பானாக, குறிப்பாக உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை தருவானாக. நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய இல்லங்களையும் மதரசாக்களையும் தர்காக்களையும் இஸ்லாமுடைய பொருள் உயிர்களை பாதுகாக்க அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். உரிய முறையில் போராடி சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் தந்தருவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.